பாரு இதெல்லாம் நான் பண்ணது. எதுங்க இதெல்லாம் இங்க பாரு. சும்மா தான் நின்று இருக்க. அதை ஒன்று எடுத்து காமிய. நேத்துல சரி சரி விடு, இப்பவே நான் சொல்ல வரல. இது யாரு செஞ்சது? இதோ 66th C. ஆல் மை ஹார்ட் ஒர்க். அப்படியே வேற சொட்ட சொட்ட உட்காந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். சுத்தமா கிடையாதுல, ஒண்ணு கூட அவ பண்ணல. பேப்பர் ஒட்டினது நானு, கலர் அடிச்சது நானு, எழுதுனது நானு. இதோ அவ பெரிய நான் தான் எழுதுனேன். எல்லாம் போய் சொல்றா. ஆமா, நான் யார் வரும் சொல்றேன். இங்க மேடம் வரும் உட்காந்து சேர்ல இப்படி உட்காந்து படிக்கிறேங்கிற பேர்ல கதை பேசிட்டு தான் இருந்தா. சிருஷ்டி சிருஷ்டி ஆக்டிங் பண்ணாத சிருஷ்டி. பாருங்க இப்ப கூட நான் தான் உட்கார்ந்து ஆக்டிங் பண்ணாத சிருஷ்டி. பாருங்க ஃபினிஷிங் டச் தானே ரொம்ப முக்கியம். ஃபினிஷிங் டச் கொடுத்தா தானே ப்ராஜெக்ட் சூப்பரா இருக்கும். இது கூட அப்படி உனக்கு பண்ண தெரியல, திரும்பி அதே மாதிரி பண்ணி காட்டுவா. அது ஒரு லூசு பாவ கத்திட்டு. ஏய் போ தர்ம எந்ததானா வா வா. அதுக்கு இனி என்ன ஆவனா கை வைப்ப நான் அவன் அக்கா. சரியா? அதுக்கு இல்ல, இதோ இங்க பாருங்க கையில அப்பி விட்டுட்டாங்க. மண்டல் தான் அப்பி. ஆமா அத குடுக்குறியா? பேசணும்டா அவ. சரி கொடு. நீ என்ன போய் பேசிட்டு இருக்க? அத குடு. நீ இத குடு. அது நீ நான் எது குடுக்கணும்? நீ எந்ததானா? நீயே பண்ண. நான் தான் பண்ணேன். சுந்தா விரும்ப கிடைக்குமா அக்கா? ரிஸ் காரிஸ்மா இது யாருக்கா பண்ணா? ஓங்க எடுத்த ஒண்டடனே. உண்மையா சொல்லு. இவர் இதெல்லாம் யார் குடுப்பா? இதெல்லாம் யார் குடுப்பா? நீயே குடுக்குற. இது ஃபினிஷிங் டச் எல்லாம் ஒண்ணும் இல்ல. சரியா? அப்ப அப்படியே காமிச்சா நல்லா இருக்குமா? சரியா? அன்ட்ட பெரிய விளையாட்ட. இவங்க சொல்லதெல்லாம் போய் நீங்க அதெல்லாம் நம்பாதீங்க. எல்லாம் நான் தான் பண்ணிருக்கேன். சித்தப்பா கொஞ்சம். ஆமா நானும் அப்புறம் கட் பண்ணிடுவேன். நீங்க சொல்றத கேட்க மாட்டேன்.